வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்களும் அதற்குண்டான அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்கள். எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் பிள்ளையார்பட்டியுடைய கற்பக விநாயகரின் அருளால் பரிபூர்ணமாக நீங்களும் உங்கள் சுற்றத்தாரும் பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகள், மதிப்பு மரியாதை, பயணங்கள், தெய்வ தரிசனங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோக ரீதியாக இருந்த மன கஷ்டம் தீர்வது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அனுகூலங்களை பெறுவதற்குண்டான அமைப்பு நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக மனமிட்டு பேசுவதும் தியானத்தில் இருப்பதும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து நல்ல நேரத்தையும் நல்ல நாளையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். வருடத்தின் முதல் நாள் என்பதனால் விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும் முடிந்த அளவுக்கு மனதிற்கு பிடித்த தெய்வ ஸ்தலத்துக்கு செல்வது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலம், அற்புதம், லாபம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வருடத்தின் ஆரம்ப நாளிலே ஒரு சந்தோஷமும் பணவரவும், புதிய பொறுப்புகளுக்கு உண்டான நல்ல செய்தியும், எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக தெய்வ நம்பிக்கை ரீதியாக அற்புதமான அமைப்பும் பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நல்ல நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோரை மானசீகமாக முதல் நாளில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வருட முதல் நாளிலே பசுமாடுகளுக்கு உணவளிப்பது விசேஷமான பலனை வரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கப்பெறும். தான் உண்டு, தன் வேலை உண்டு, வீடு உண்டு, ரூம் உண்டு, ஆஃபீஸ் உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். ஜவாப் ஜாமீனோ அண்டே அலாரட் விஷயத்திலோ கூட்டமாக இருக்கிற இடத்திலோ போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். முடிந்த அளவுக்கு பொழுதுபோக்கு இடத்திற்கு செல்வதும் கோயில்களுக்கு செல்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல நாள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தியோக ரீதியாக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். மனமிட்டு தெய்வ நம்பிக்கையில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக குடும்பத்தில் குழப்பமில்லாமல் இருப்பது விருச்சகத்துக்கு நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம். பழைய கடன்களை பைசலாக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கிறது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மகான்களின் தரிசனம் ஆச்சரியத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. உங்கள் குழந்தைகள் உங்களிடத்தில் உரிமை காட்டாமல் வேறு யாரிடத்தில் காட்ட வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நட்பு உறவு என்று சூழ அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய காலகட்டம். உயரமான இடங்கள், படிக்கட்டுகள், வழுக்கலான இடங்கள், வாகனத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருடத்தின் முதல் நாளே அனுகூலமும் யோகமும் நிச்சயம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தெய்வ மார்க்கங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், முதலீடுகளுக்கு அனுகூலம். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.